நல்ல வேலை, ஸ்கூல் பெல் அடிக்கிறதுக்குள்ள முதல் ஆளா வந்துட்டோம். என்னது இது? இன்னைக்கு இவனும் ஸ்கூல் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். இன்னைக்கு இவனுக்கு வேற ஏரியா தானே? ஓ, வம்பு பண்றதுக்குனே வந்திருக்கானா? சரி, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். எங்க மாம் இன்னைக்கு ஒரு 10 மினிட்ஸ் லேட்டா வரேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம இன்னைக்கு கேட்க்கு வெளியில தான் நிக்கணும். பண்டியண்ணா, என்னன்னா இது? ஐஸ்கிரீம் வண்டியும் வந்திருக்கு, இங்க வந்து ஐசிசிபி விற்கிறவரும் வந்திருக்காரு. ரெண்டு பேர்த்துக்கிட்டே இன்னைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம் போல இருக்குண்ணா. பசங்களா வாங்க வாங்க, நம்ம கிட்ட என்ன வாங்கினாலும் 10 ரூபாய் தான். வாங்க வந்து வாங்குங்க வாங்க. ஏ பண்டி, அங்க பாரு லில்லி ஐசிசிபி வாங்க போறா. வா பண்டி, நம்மளும் போய் வாங்கி சாப்பிடலாம். வாவ், 10 ரூபீஸ் தானா அங்கிள்? அங்கிள் உங்ககிட்ட என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்கு? நம்ம கிட்ட எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்குமா. இங்க பாரு, ஆரஞ்சு இருக்கு, மேங்கோ இருக்கு, ஸ்ட்ராபெரி இருக்கு, பிஸ்தா இருக்கு. எது எடுத்தீங்கன்னாலும் ஒரு பேக்கெட் 10 ரூபாய் தான். உங்ககிட்ட கம்மியாக தான் பணம் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் விலையை குறைச்சிட்டேன். தம்பி வாங்கப்பா, நம்ம கிட்ட எல்லாம் பிராண்டட் தான், நல்ல குவாலிட்டியா இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா தொண்டை வலி சளி எதுவும் வராது. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அங்கிள், உங்ககிட்ட என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்கு அங்கிள்? நம்ம கிட்ட எல்லாம் இருக்குப்பா. வெனிலா, ஸ்ட்ராபெரி, பட்டர் ஸ்காட்ச், சாக்லேட்னு எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கு அங்கிள். ஆனா உங்ககிட்ட எது வாங்கினாலும் 20 ருபீஸ். அங்க பாருங்க, ஐசிசிபி 10 ருபீஸ்க்கு கொடுக்குறாரு அந்த அங்கிள். என்னது 10 ரூபாய்க்கு கொடுக்குறானா? அவங்கிட்ட வாங்கினா 15 ரூபாய் தானே, திடீர்னு விலையை குறைச்சி வித்துக்கிட்டு இருக்கானா? ஆமா அங்கிள், நீங்களே ஒரு நிமிஷம் அவரை திரும்பி பாருங்க. வாங்க வாங்க பசங்களா, நம்ம கிட்ட எல்லாம் விலை கம்மி தான். எது எடுத்தீங்கன்னாலும் 10 ரூபாய் தான். நம்ம கிட்ட வந்து வாங்கிக்கோங்க வாங்க. ஓ, வேணும்னே விலையை குறைச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அவன்கிட்ட வாங்க வைக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா ஒன்று நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். அங்கிள் சூப்பர் அங்கிள், நீங்க ஃபர்ஸ்ட் எங்க 4 பேர்த்துக்கு கொடுங்க அங்கிள். எடுத்துக்கோங்கப்பா, உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ எடுத்துக்கோங்க. ஆனால் ஒன்றுப்பா, நீங்கள் பெருசு வாங்கினீங்கன்னா நான் இந்த மாதிரி சிறுசு ஃப்ரீயாக கொடுப்பேன், புரியுதா? இங்கே பாருங்கள், பெருசு ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சிறுசு வேணுமோ நீங்களே ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க. ஹை பண்டி, இந்த அங்கிள் ரொம்ப நல்லவரா இருக்காரு. அங்கிள், அது என்னது? அது காட்டன் கேண்டி தானே? அதையே எனக்கு ஒன்று கொடுத்துருங்க அங்கிள். அங்கிள், நீங்க பண்டிக்கு கொடுத்தது எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த வாட்டர்மெலன் ஃப்ளேவர் கொடுத்துருங்க அங்கிள் ஃப்ரீயா. அங்கிள், பெருசு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டீங்க, இப்போ அந்த மினி பைட்ஸ் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா ஒவ்வொன்று நீங்களே எடுத்து கொடுத்துருங்க அங்கிள். தம்பி, நீங்கள் கேட்ட மாதிரி ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துட்டேன். நீங்கள் இப்போ போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சீக்கிரமாக கூட்டிகிட்டு வாங்க போங்க. அங்கிள், நீங்கள் கவலையே படாதீங்க. இப்போ போய் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி நான் எப்படி கூட்டிகிட்டு வரேன்னு மட்டும் பாருங்க. ஏ பிங்கி, இங்க நீங்க சாதாரண ஐசிசிபி 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. அங்க பிராண்டட் ஐஸ்கிரீம் ஒன்னு வாங்கினா அந்த அங்கிள் ஃப்ரீயா கொடுக்குறாருப்பா. இன்னொன்னு அங்க வந்து வாங்கிக்கோங்க வாங்க. என்ன பண்டி சொல்ற? ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீயா தராரா? சாரி அங்கிள், எனக்கு இந்த ஐசிசிபி வேண்டாம். நான் அங்கேயே போய் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீயா வாங்கிக்கிறேன். அங்கிள், எனக்கும் ஒரு வாட்டர்மெலன் ஐஸ்கிரீமே கொடுத்துருங்க அங்கிள். வாவ், உண்மையாவா பண்டி சொல்ற? அங்கிள், எனக்கும் வாட்டர்மெலனே கொடுத்துருங்க அங்கிள். என்னப்பா இது? நீ ஏதோ வந்து சொன்ன, இங்க வாங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. அங்கிள், நீங்க எல்லாத்துக்கும் 10 ரூபாய் கொடுத்தீங்க, அவர் அங்க ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா ஒன்னு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காரு அங்கிள். அதான் எல்லாரும் அங்க போயிட்டாங்க. ஆமா அங்கிள், அங்க பாருங்க, ஃப்ரீன்னு சொன்னோனே எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்கேயே போயிட்டாங்க. அவர் என்ன சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்காரு நீங்களே பாருங்க. என் வழியில குறுக்க வர்றதே இவனுக்கு வேலையா போச்சு. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா ஒன்று தானே ஃப்ரீயா கொடுக்குறான். நான் ஒன்று வாங்கினா 2 ஃப்ரீயா கொடுப்பேன்ப்பா. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஒன்றுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா போதும், 2 உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அங்கிள் சூப்பர் அங்கிள், இப்படித்தான் இருக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் எங்க 4 பேர்த்து கொடுங்க அங்கிள். நாங்க போய் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கூப்பிட்டு வந்துடுறோம். ரொம்ப நல்லதுப்பா. இந்தாங்க, நீங்களே பார்த்து எது வேணுமோ எடுத்துக்கோங்க. அங்கிள், பேசாம ஒண்ணு பண்ணுங்க, எல்லா ஃபிளேவர்லயும் ஒவ்வொன்னு கொடுத்துருங்க அங்கிள். ஒன்னு ஸ்ட்ராபெரி, ஒன்னு மேங்கோ, ஒன்னு பிஸ்தா. இதே மாதிரி ஆளுக்கு 3 நீங்களே எடுத்து கொடுத்துருங்க அங்கிள். பண்டி, இந்த விஷயத்த மட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா அவங்க கண்டிப்பா இங்க வந்துருவாங்க. பாப்பா, இந்தா உன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்த மாதிரி உனக்கும் 3 கொடுக்குறேன். சீக்கிரமா எடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லி கூப்பிட்டு வாங்க போங்க. சூப்பர் அங்கிள், நீங்க பண்றதுதான் கரெக்ட். அவருக்கே நல்லா வேணும் இதெல்லாம். அங்கிள், இந்த பக்கம் 2 பேர் நின்றுட்டு இருக்கோம் பாருங்க, எங்களுக்கும் கொடுங்க அங்கிள். ஸ்ட்ராபெரி, பிஸ்தா, மேங்கோ. ரோசாக்காக்கும் கொடுத்துருங்க. கொடுக்குறேன்ப்பா, கொடுக்குறேன். நான் சொன்ன வார்த்தையெல்லாம் மீற மாட்டேன். இன்னைக்கு அவனை இந்த ஏரியா விட்டு துரத்துறது மட்டும் தான் எனக்கு வேணும். எல்லாம் வாங்கிட்டீங்களா? சீக்கிரமா போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி கூப்பிட்டு வாங்க போங்க. நீங்க ஐசிசிபி எல்லாம் எடுத்து ரெடியா வைங்க அங்கிள். இப்ப போய் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி சொல்லி கூப்பிட்டு வரேன் மட்டும் பாருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த அங்கிள் கிட்ட நீங்க ஒன்னு வாங்கினீங்கன்னா 2 ஃப்ரீயா தர்றாருப்பா. வாட்?
ஒரு ஐசிசிபி வாங்கினா 2 ஐசிசிபி ஃப்ரீயா கொடுக்குறாரா? ஓ மை காட், என்னால இதை நம்பவே முடியல நான்சி. நீ 1 மினிட் வெயிட் பண்ணு, நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன். அங்கிள், எங்களுக்கு ஐஸ்கிரீம் போதும் அங்கிள், நாங்க மீதி அங்க போய் ஐசிசிபி வாங்கிக்கிறோம். நான்சி, நீ உண்மையாவா சொல்ற? அங்கிள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க நீங்க ஒரு ஐசிசிபி வாங்கினா 2 ஐசிசிபி ஃப்ரீயா தர்றீங்கன்னு. உண்மையாவா அங்கிள்? ஆமாம்மா, அதை சொல்லலாம்னு நினைக்கிறக்குள்ள நீங்கள் அந்த பக்கம் ஓடிட்டீங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் 1க்கு பணம் கொடுத்தீங்கன்னா நான் 2 உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பேன். வாவ், சூப்பர் ஆஃபரா இருக்கு அங்கிள். நாளையிலிருந்து நான் வந்தேன்னா நீங்கள் என் கடைக்கு மட்டும்தான் வந்து வாங்கணும். அதுக்காகத்தான் உங்களுக்கு இவ்வளோ ஆஃபர் மேலே ஆஃபராக கொடுத்துட்ருக்கேன். நீங்க கவலையே படாதீங்க அங்கிள், நாங்க நாளையில இருந்து கண்டிப்பா உங்க ஷாப்ல மட்டும்தான் வாங்குவோம். என்னப்பா இது, இங்கேயும் அங்கேயும் மாத்தி மாத்தி ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க போல இருக்கு. இங்க வாங்கிட்டு இருந்த பசங்க பாதியில விட்டுட்டு ஓடிட்டாங்களே. அங்கிள், எங்களை என்ன பண்ண சொல்றீங்க அங்கிள்? நீங்க 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொன்னீங்க. உடனே அவர் 1 வாங்கினா 2 ஃப்ரீன்னு சொல்றாரு. இதோட பேசாம விட்டுருங்க அங்கிள். ஆமா அங்கிள், எனக்கு தெரிஞ்சு உங்களால அவரை ஜெயிக்க முடியாது. எல்லாரும் கண்டிப்பா இதுக்கு மேல அவர்கிட்ட தான் வாங்குவாங்க. நீங்க பேசாம கிளம்புங்க அங்கிள். என்னது, 1 வாங்கினா 2 ஃப்ரீன்னு சொல்றானா? எனக்கு இன்னைக்கு பிஸ்னஸ் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவனை ஜெயிக்காம இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன். எல்லாத்துக்கும் நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். மை காட் அங்கிள், எல்லாத்துக்கிட்டையும் பணம் வாங்காம நீங்க ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆயிடும். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க அங்கிள். எனக்கு பிஸ்னஸ் இன்னைக்கு நடக்கலனாலும் பரவாயில்லம்மா, நாளைக்கு நடந்துரும். நீங்க போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எங்க ஆஃபரை சொல்லி கூப்பிட்டு வாங்க போங்க. அக்கா அக்கா, அந்த அங்கிள் எல்லாத்துக்குமே ஐஸ்கிரீம் ஃப்ரீயா கொடுக்குறாருக்கா. நீங்க பணமே கொடுக்க வேண்டாம். தம்பி, எல்லாரும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. இதுக்கு மேலே அவன் என்ன ஆஃபர் போட்டாலும் அங்கே வரமாட்டாங்க தம்பி. நீ போய் சொல்லிட்டு போ. அங்கிள், நீங்கள் 1 வாங்கினா 2 ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. அவர் மொத்தமாகவே எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அங்கிள். மை காட், உண்மையாவா சொல்ற சிண்டு? என்னாச்சுன்னு தெரியலையே. இன்னைக்கு 2 பேருமே ஆஃபர் மேல ஆஃபரா கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கிள், எங்களுக்கு ஐசிசிபி போதும் அங்கிள், நாங்க அங்க போறோம் அங்கிள். ஏ லில்லி, வாப்பா, அந்த அங்கிள் தான் ஃப்ரீயா கொடுக்குறாருல்ல, அங்க போய் வாங்கிக்கலாம் வாங்க. அட கடவுளே, என்னது இது, எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. அங்கிள் பாத்தீங்களா, நீங்க ஃப்ரீன்னு சொன்ன உடனே எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. நீங்க சொன்ன பேச்ச மாத்தாம எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுத்துருங்க அங்கிள். அது எப்படி? நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்தாம விட்டுருவேனா? உங்க எல்லாத்துக்கும் நான் ஃப்ரீயா இன்னைக்கு ஐஸ்கிரீம் தர்றேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நாளையில இருந்து என் வண்டி வந்துச்சு, நீங்க யாரும் அவன் கிட்ட போய் வாங்கக்கூடாது, புரியுதா? ஓகே அங்கிள், நாங்க யாரும் கண்டிப்பா அந்த அங்கிள் கிட்ட வாங்க மாட்டோம். உங்க கடையிலேயே வாங்குறோம். எங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுங்க. ஃப்ரீன்னு சொன்னோன்னே எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. இந்த ஐசிசிபி எல்லாம் நீ வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? பேசாமல் எங்கேயாவது கொண்டு போய் தூக்கி போட்டுட்டு போக வேண்டியது தான் வீட்டுக்கு. ஏன் அங்கிள் தூக்கி போடுறீங்க? தூக்கி போடுறதுக்கு பதிலாக எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுத்தா கண்டிப்பா எல்லாரும் நாளைக்கு உங்ககிட்டயே வாங்குவாங்க அங்கிள். பேசாம நீங்களும் ஃப்ரீயாவே கொடுத்துருங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். வச்சிட்டு இருந்தா உருகத்தான் போகுது. பேசாமல் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட வேண்டியது தான். வாங்க வாங்க வாங்க, நம்ம கிட்ட எந்த ஐஸ்கிரீம் எடுத்தாலும் ஃப்ரீ தான். பணம் 1 ரூபாய் கொடுக்க வேண்டாம். எல்லாரும் வந்து நம்ம கடையிலேயே வாங்குங்க வாங்க. பசங்களா, அங்கே வாங்கினது போதும். எவ்வளோ நேரம் அங்கேயே சாப்பிட்ருப்பீங்க? இங்கே வாங்க, நம்மக்கிட்டேயும் ஃப்ரீ தான். பணமே கொடுக்க வேண்டாம். எது வேணுமோ வந்து எடுத்துக்கோங்க வாங்க. தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். ஓகே அங்கிள், எங்களுக்கு ஐஸ்கிரீம் போதும். இதுக்கு மேலே நாங்கள் போய் ஐசிசிபி வாங்கிக்கிறோம் அங்கிள். நாளைக்கும் கண்டிப்பாக உங்கள் கடையிலேயே வந்து வாங்குறோம் அங்கிள். பண்டி அண்ணா, என்னன்னா இது 2 பேரும் ஃப்ரீயா கொடுத்ததுல இவ்வளோ ஐஸ்கிரீம் வந்துருச்சு. பேசாம நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கடையே வச்சிடலாம் போல இருக்குண்ணா. பசங்களா, மறந்துடக்கூடாது, நாளைக்கு நம்ம கடையில தான் ஐஸ்கிரீம் வாங்கணும், புரியுதா? ஓகே அங்கிள், உங்ககிட்டயே கண்டிப்பா வாங்குறோம் அங்கிள். என்ன பசங்களா, நீங்கள் கேட்ட மாதிரி எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டேன். நாளைக்கு சாயந்தரம் வருவேன். நீங்கள் எல்லாரும் வந்து எங்கிட்ட தான் வாங்கணும். ஓகே அங்கிள், உங்ககிட்டயே வாங்குறோம் அங்கிள். என்ன பண்ணி இது, 2 பேரும் ஒரே டைலாக் சொல்லிட்டு போறாங்க. பண்டி அண்ணா, சூப்பர்ண்ணா. 2 பேத்துக்கிட்டயும் நம்ம ஐஸ்கிரீம் ஃப்ரீயாவே வாங்கிட்டோம். ஏ பண்டி, எதுக்கு இந்த மாதிரி 2 பேர்கிட்டயும் மாத்தி மாத்தி சொன்ன? என்னதான் இருந்தாலும் நம்ம ஏமாத்துனது ரொம்ப தப்பு. ஏ நான்சி, பிரின்சிபல் மேம் போன தடவையே இவங்க 2 பேத்துக்கிட்டயும் இந்த மாதிரி கேட்டு முன்னாடி கடை போடக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கலான்னு சொல்லி தான் நான் இப்படி பண்ணினேன் நான்சி. ஐயோ, பண்டி, பிரின்சிபல் மேம் வந்துட்டாங்க. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் பெல் அடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேம், எங்க பேரண்ட்ஸ் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு மேம். அதனால தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மேம். ஓ அப்படியா, சரி சீக்கிரமா கிளம்புங்க. ஏ ரோஸ், அங்க பாருப்பா, உங்க அம்மா வந்துட்டாங்க. சாரி ரோஸ், ரொம்ப டிராஃபிக் ஆனதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் நம்ம கார்லயே போலாம். இட்ஸ் ஓகே மம்மி, நீங்க ஒரு 10 மினிட்ஸ் தான் லேட்டா வந்திருக்கீங்க. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியா விளையாடிட்டு இருந்தோம் மம்மி. பண்டி, நான்சி, சிண்டு, வாங்க நம்ம கார்லயே போலாம். நான்சி அக்கா, எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பாக்கு ஏதோ வேலை இருக்குன்னு நினைக்கிறேன்க்கா. வாங்கக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்தே போலாம். இல்ல சிண்டு, எங்க அப்பா கண்டிப்பா வந்து என்ன கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க போங்க.
ஹாய் லிலி அண்ட் லோட்டஸ், நான்சி, ராகுல் எல்லாரும் வாங்க போலாம். நான்சி, நீ உங்க அப்பாக்கு வெயிட் பண்றேன்னு நினைக்கிறேன். பாய் நான்சி. பாய் லில்லி லோட்டஸ். என்னது இது, லில்லி லோட்டஸ் உடைய அம்மாவும் வந்துட்டாங்க, நம்ம அப்பா மட்டும் இன்னும் வரவே இல்லையே, என்னாச்சுன்னே தெரியல. நான்சி, எங்க அம்மா வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுப்பா, நாங்க எல்லாரும் நடந்து போலான்னு முடிவு பண்ணிட்டோம், நீயும் வர்றியா? இல்ல நான்சி, எங்க அப்பா தனியா நடந்து போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நீங்க போங்க, நான் பின்னாடியே வர்றேன். பாவம், நான்சி மட்டும் ரொம்ப நேரமா தனியா நின்னுட்டு இருக்கா. புஷ்பாவும் இருக்கா இல்லப்பா? நான்சி, சாரிம்மா, மழை பெய்யறதுனால டிராஃபிக் ஜாம் ஆகி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வாங்க போலாம். அப்பா, நீங்க கொஞ்சம் லேட் இல்ல, ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க. ஏ புஷ்பா, இதுக்கு மேல உங்க அம்மா வருவாங்கன்னு தோணல, நீயும் வா புஷ்பா. ஆமா நான்சி, நானும் பேசாம உங்க கூடயே வந்துடுறேன், எனக்கு இங்க தனியா வெயிட் பண்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் வரைக்கும் ரெகுலராக கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி செலக்ட் ஆகிருக்கிற 3 வின்னர்ஸ் நேம் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஹேமா மாலினி, சென்னை நன்மங்கலம். யாஷினி, புதுச்சேரி சரஸ்வதி ஸ்ட்ரீட். ரிஜூல் இன்னும் அட்ரஸ் அனுப்பலை. உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் தான் வின்னர்ஸுங்கிறத நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். அந்த மெசேஜை பார்த்த உடனே உங்களுடைய கம்ப்ளீட் அட்ரஸ் வித் பின்கோடோட அனுப்பிச்சு வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின் என்னன்னா, ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் கேட்டுக்கு வெளியில் எத்தனை டீச்சர்ஸ் வந்தாங்க? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.